திருப்புமுனை திரைப்படத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் அருணாசலம். 1997 வெளிவந்த இந்த திரைப்படம் சிலருக்கு லக்கான படம். அதாவது திடீரென்று ஒரு வெற்றி கோப்பை போல சுந்தர் சிக்கு கிடைத்த சூப்பர் ஸ்டாரின் திரைப்படம் வாய்ப்பு. அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு மிகவும் பிடித்தமான நடிகை சௌந்தர்யாவுடன் அவர் நடித்து கலக்க கிடைத்த வாய்ப்பு அருணாச்சலம் திரைப்படம். 1995 வெளியாகி வெற்றி பெற்ற முத்து படத்திற்கு பிறகு ஒரு வருட காலம் தான் அடுத்த படம் குறித்து அறிவிக்காமல் இருந்த பின்னர் ரஜினி அறிவித்த படம்தான் அருணாசலம். முதலில் இந்த படத்திற்கு குபேரன் என்றும் பின்னர் மேஸ்திரி என்றும் பெயர் வைக்கலாம் என்று திட்டமிடப்பட்டது. இந்த படத்துக்கு இறுதியில் அமைந்த பெயர்தான் அருணாச்சலம். திரைக்கு முன் தோன்றியவர்கள் ரஜினிகாந்த், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், வி.கே. ராமசாமி, ரகுவரன், விசு, நிழல்கள் ரவி, கிட்டி, ஜனகராஜ், வினு சக்கரவர்த்தி, கிரேசி மோகன், சௌந்தர்யா, ரம்பா, அஞ்சு அரவிந்த், மனோரமா, வடிவுக்கரசி மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு பி. சாய் சுரேஷ், ஒளிப்பதிவு யு.கே. செந்தில்குமார், பாடல்கள் வைரமுத்து, பழனிபாரதி, காளிதாசன், இசை தேனிசை தென்றல் தேவா, கதை வசனம் கிரேசி மோகன், தயாரிப்பு கே.எஸ். நாகராஜ ராஜா, எம். முரளி பிரசாத் ராவ், திரைக்கதை இயக்கம் சுந்தர் சி. நலிவடைந்த தயாரிப்பாளர் சிலருக்கு உதவுவதற்காக ரஜினி நடித்து கொடுத்த படம் அருணாச்சலம். அபூர்வ ராகங்கள் படத்தை தயாரித்த கலாகேந்திரா கோவிந்தராஜன் ரஜினியை நாயகனாக்கி பைரவி படத்தை எடுத்த கலைஞானம், ரஜினி நடித்த காளி, கர்ச்சனை படங்களை தயாரித்த ராம்ஜி, பாப்ஜி சகோதரர்கள் ஆகியோர் இவர்களில் முக்கியமானவர்கள். மேலும் படத்தின் லாபத்தில் ஒரு பகுதி நடிகர் வி.கே. ராமசாமி, நடிகை பண்டரிபாய், சத்யா ஸ்டுடியோ பத்மநாபன், தயாரிப்பாளர் மதுரை நாகராஜா ஆகியோருக்கு பிரித்து அளிக்கப்பட்டது. 1985 வெளியான புரோலஸ் டாக்ஸ் மில்லியன்ஸ் மற்றும் நசுருதீன் ஷா நடித்த 1988 வெளியான மலாமால் இந்தி படங்களில் தாக்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான் அருணாசலம் என்ற படத்தின் திரைக்கதை. தமிழக அரசின் 3 விருதுகளை பெற்று அருணாசலம் சிறந்த படம், சிறந்த ஸ்டண்ட் இயக்குனர் சூப்பர் சுப்ராயன், சிறந்த கலை இயக்குனர் கோபிநாத் ஆகிய விருதுகளை பெற்ற திரைப்படம் அருணாச்சலம். அருணாச்சலத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போமா? அனாதையாக கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வரும் ரஜினிகாந்துக்கு ஜனகராஜ் வேலை தருகிறார். எதிர்பாராத சூழ்நிலை ஒன்றில் மறைந்த மிகப்பெரிய செல்வந்தரின் மகன்தான் என்ற உண்மை விசு மூலம் ரஜினிக்கு தெரிய வருகிறது. சுமார் 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அவரின் சொத்துக்கள் அனைத்தும் அவரது தந்தை பெயரில் உள்ள ட்ரஸ்ட் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. ரஜினிதான் தந்தையின் சொத்துக்களுக்கு முறையாக பொறுப்பேற்க வேண்டும் என்றால் ஒரு மாத காலத்தில் 30 கோடி ரூபாயை அவர் செலவழிக்க வேண்டும் என்றும் அதற்கு சில நிபந்தனைகள் உண்டும் என்று சொல்கின்றார் விசு. பணத்தை நன்கொடையாக கொடுக்க கூடாது, மாத இறுதி நாளன்று ரஜினி பெயரில் எந்த சொத்தும் இருக்கக்கூடாது, இந்த நிபந்தனைகள் மற்றும் சொத்து விவரம் எதுவும் மற்றவருக்கு தெரியக்கூடாது, இவைதான் அந்த நிபந்தனைகள். இந்த நிபந்தனைகளை மீறினாலோ அல்லது ஒரு மாத 30 கோடி ரூபாய் செலவழிக்காமல் போனாலோ சொத்துக்கள் அனைத்தும் ட்ரஸ்டுக்கு போய்விடும். இந்த ட்ரஸ்டின் நிர்வாகிகளாக இருக்கும் வி.கே. ராமசாமி, நிழல்கள் ரவி, கிட்டி மற்றும் ரகுவரன் ஆகிய 4 எப்படியாவது அந்த சொத்துக்களை கைப்பற்ற வேண்டும், ஆட்டையை போட வேண்டும் என்று திட்டமிடுகின்றனர். தீயவர்கள் கரங்களுக்கு தன் தந்தையின் பணம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக ரஜினி நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஆட்டத்துக்கு தயாராகிறார். ரஜினி செய்யும் வேலைகளை குறித்து வைத்துக் கொள்ள தன் மகள் ரம்பாவையே நியமிக்கின்றார் விசு. ரஜினி செய்யும் செலவுகள் அனைத்தும் அவருக்கு பல மடங்குகளாக திரும்ப கிடைக்கும்படி தொடர்ந்து செய்து வருகின்றனர் ரகுவரன் குழுவினர். இறுதியில் அவர்களை எப்படி வெற்றி கொண்டு தன் தந்தையின் சொத்துக்கள் தீயவர்களிடம் இருந்து போகாமல் காப்பாற்றுகிறார் ரஜினி என்பதுதான் அருணாசலம் படத்தின் திரைக்கதை. ரஜினியின் மனம் கவர்ந்த ஹீரோயின் சௌந்தர்யா ரஜினியோடு இந்த படத்திலும் மற்றும் ஒரு படத்திலும் நடித்திருந்தனர். இருவருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. இருவருக்கும் நல்ல
காதல் வந்தது, ரொமான்ஸ் எல்லாம் வந்தது. மிக சிறப்பாகவே அமைந்தது இந்த திரைப்படம். அருணாசலம் மாபெரும் வெற்றி பெற்று சுந்தர் சியை உயரத்தில் தூக்கி நிறுத்தியது. அதே போல அந்த படத்தில் நடித்த ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் இவர்களை மறுபடியும் திரும்பி பார்க்க வைத்தன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.